பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை திருப்தியாக்குகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக குறைவுகள் உண்டு. எல்லார் வாழ்க்கையிலும் குறைவுகள் உண்டுங்க. அந்த குறைவுகள் எப்பொழுது நிறைவாய் மாறும், திருப்தியாக்கப்படும் என்றால் அது தேவனால் மட்டும்தான் கூடும். ஒரு வசனம், ஏசாயா 58:11 வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. மகா வறட்சியான காலத்துல கூட நம்மை திருப்தியாக்க நாம் ஆராதிக்கிற தேவனால் முடியும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். தேசம் முழுதும் பஞ்சம், ஆனால் எலியாவை போஷிக்க கர்த்தர் காகங்களுக்கு கட்டளையிடுகிறார். சாரிபாத் விதவை பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் பானையின் மாவும் குறையல, எண்ணெயும் குறையல. நம்ம ஆராதிக்கிற தேவன், அவரை அளவிட முடியாதுங்க, இவ்வளவு பெரியவர். மகா வறட்சியான நேரம், இனி ஒண்ணுமே இல்லை என்கிற நிலைமையை கூட மாற்றி நம்மை திருப்தி ஆக்குகிற ஒரு தகப்பன். 5 அப்பம் 2 மீன், 5000 பேர். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதம் எடுத்தார்கள். உங்களுக்கும் ஆண்டவர் அப்படி செய்யணுமா? அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அவர் நிச்சயமாய் உங்களை நடத்தி திருப்தி அடைய செய்வார். எப்ப திருப்தி அடைவோம்னா, எல்லாம் இருக்கும் பொழுது, என் வாழ்க்கையில எல்லாம் நிறைவா இருக்கும் போது, செழிப்பா இருக்கும் போது திருப்தி அடைகிறது பெரிய விஷயமே கிடையாது. அது எல்லாருக்கும் நடக்கும். ஆனால் மகா வறட்சியான நேரங்களில, ஒன்றுமில்லாத நிலைமையில கூட நம்மை திருப்தியாய் வாழ வைக்கிற ஒரே தெய்வம் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. ஒரு வறட்சியான நேரம், அப்ப என் வாழ்க்கை வறட்சியா தானே இருக்கணும். ஆனா அந்த வறட்சியான நேரத்தில் கூட என்னை திருப்தியாக்க என் தேவனால முடியும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இந்த மாதம் இல்லைங்க, இனி வர எல்லா மாதங்களிலும் கர்த்தர் உங்களை திருப்தியாய் நடத்த போகிறார். நீங்கள் யாரிடத்திலும் போய் கடன் வாங்க போறதில்லை, யாருகிட்டையும் போய் நீங்க எந்த தேவைக்கு நிக்க போறதில்லை. இந்த வார்த்தையை விசுவாசி நீங்க ஜெபம் பண்ணுங்க. மகா வறட்சியான நேரத்துல கூட உங்களை திருப்தியாக்க, என்னை திருப்தியாக்க ஆண்டவரால முடியும். இந்த அனுபவம் என் வாழ்க்கையில பல முறை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒன்றுமே இல்லாத நேரத்துல கையை பிசைந்து கொண்டு அடுத்தது என்ன செய்வது என்று கலங்கி நின்ற நேரத்துல கூட கர்த்தர் ஆச்சரியமாய் ஒத்தாசைகளை கொடுத்து எங்களை இந்த ஊழியத்தையும் நடத்தியிருக்கிறார். உங்களையும் அப்படியே நடத்துவார். கலங்காதீங்க. உங்களை திருப்தி ஆக்குகிற ஒரு தேவன். வறட்சியான நேரங்களில கூட உங்களையும் என்னையும் திருப்தி ஆக்குகிற ஒரு தேவன். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒப்பு கொடுங்க. ஜெபம். அன்பும் இரக்கம் உள்ள ஆண்டவரே, உடைய கருத்துல இந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நீர் ஒரு திருப்தியை கட்டளிடும். வறட்சிகள் மாறட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.